السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் வேகமாக கபூலாகக்கூடிய மிகச்சிறந்த 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் உடனே பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 3 திக்ர்கள். இந்த திக்ர்களை நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி வருவோம். அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம், நான் துஆக்களை கேட்கின்றேன், என்னுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகுவதில்லை. நான் ஒவ்வொரு நாளும் துஆக்களை கேட்கின்றேன், நான் கேட்டது எனக்கு கிடைப்பதில்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேளுங்கள். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அதே போன்று நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு நான் கேட்டது கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட, நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை ஒவ்வொரு நாளும் நாம் துஆக்களை ஓதுவோம். அதிலும் மிக முக்கியமான துஆக்கள் இந்த துஆக்கள். சில துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த துஆக்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் என்று நபி அவர்கள் சில துஆக்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 துஆக்கள். அதில் முதலாவது யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த திக்ர். இரண்டாவது அல்லாஹு அல் முஸ்தஆன், அல்லாஹு அல் முஸ்தஆன் என்ற இந்த திக்ர். மூன்றாவது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த 3 திக்ர்களையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை மிகவும் வேகமாக அல்லாஹ் அங்கீகரிப்பான்.